பேர் வந்து ராமர். நான் வந்து கோவில்பட்டில் இருக்கேன் நான். நான் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூர். என் பையன் இருக்காங்க. பையன் வயசு வந்து 7 படிக்கிறா. ஒரு 12 வயசு 5 வயசு இருக்கும். இவங்க நான் நகராட்சி ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அடுத்து ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரப்போ வீட்டில் வந்து வெளில ஜாலியாக பசங்களோட விளையாட போயிட்டு வந்தா விளையாட போயிட்டு அங்கே லோக்கல் பையன் தான். அவன் பையன் பேர் வந்து வேல்ஷா. ஸோ இன்னே வந்து என்னன்னா அவங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ என் பையனை வந்து வாலண்டியா எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு ஏதாவது ஒரு தூக்கி போட்டாங்க. நீச்சல் குளித்தாங்க சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்க பேர்ல உள்ள தூக்கி போட்டு இவங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல கூட அவங்க ஏஜ் பசங்களோட விளையாடுறவங்க பசங்களோட செக்ஸுவல் டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லையா இப்போ தாங்க தம் அடிக்கிறது, அவங்க அந்த கோயில உள்ள வாயில இது மாதிரி கம்பல்சரி வந்து வாலண்டியா வந்து இது மாதிரி பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த பையன் அப்படின்னு தான் ஓடி வந்துட்டான். ஓடி வந்தாலும் பிரித்து இழுத்து வச்சு உள்ள இழுத்து பிரிச்சு கிளம்பி தூக்கி உள்ள போட்டாச்சு. உள்ள போட்டு என்னாச்சுன்னா அவனுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பழகக்கூடாதுங்க. சின்ன நம்ம தெரியாம என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. இல்லையே பையனை பொண்ணுன்னா இதுல ரொம்ப இதா போயிருந்தாங்க. ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அதான் பேரண்ட்ஸும் சரி மத்தவங்களும் சரி தான் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. யாரும் ஒரு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் எத்தனையோ குழந்தைங்க நடவடிக்கை இருக்காங்க இது தெரியாம கூட இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களால பார்த்து கொஞ்சம். பேர் வந்து ராமர். நான் வந்து கோவில்பட்டில் இருக்கேன் நான். நான் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூர். என் பையன் இருக்காங்க. பையன் வயசு வந்து 7 படிக்கிறா. ஒரு 12 வயசு 5 வயசு இருக்கும். இவங்க நான் நகராட்சி ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அடுத்து ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரப்போ வீட்டில் வந்து வெளில ஜாலியாக பசங்களோட விளையாட போயிட்டு வந்தா விளையாட போயிட்டு அங்கே லோக்கல் பையன் தான். அவன் பையன் பேர் வந்து வேல்ஷா. ஸோ இன்னே வந்து என்னன்னா அவங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ என் பையனை வந்து வாலண்டியா எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு ஏதாவது ஒரு தூக்கி போட்டாங்க. நீச்சல் குளித்தாங்க சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்க பேர்ல உள்ள தூக்கி போட்டு இவங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல கூட அவங்க ஏஜ் பசங்களோட விளையாடுறவங்க பசங்களோட செக்ஸுவல் டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லையா இப்போ தாங்க தம் அடிக்கிறது, அவங்க அந்த கோயில உள்ள வாயில இது மாதிரி கம்பல்சரி வந்து வாலண்டியா வந்து இது மாதிரி பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த பையன் அப்படின்னு தான் ஓடி வந்துட்டான். ஓடி வந்தாலும் பிரித்து இழுத்து வச்சு உள்ள இழுத்து பிரிச்சு கிளம்பி தூக்கி உள்ள போட்டாச்சு. உள்ள போட்டு என்னாச்சுன்னா அவனுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பழகக்கூடாதுங்க. சின்ன நம்ம தெரியாம என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. இல்லையே பையனை பொண்ணுன்னா இதுல ரொம்ப இதா போயிருந்தாங்க. ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அதான் பேரண்ட்ஸும் சரி மத்தவங்களும் சரி தான் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. யாரும் ஒரு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் எத்தனையோ குழந்தைங்க நடவடிக்கை இருக்காங்க இது தெரியாம கூட இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களால பார்த்து கொஞ்சம். பேர் வந்து ராமர். நான் வந்து கோவில்பட்டில் இருக்கேன் நான். நான் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூர். என் பையன் இருக்காங்க. பையன் வயசு வந்து 7 படிக்கிறா. ஒரு 12 வயசு 5 வயசு இருக்கும். இவங்க நான் நகராட்சி ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அடுத்து ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரப்போ வீட்டில் வந்து வெளில ஜாலியாக பசங்களோட விளையாட போயிட்டு வந்தா விளையாட போயிட்டு அங்கே லோக்கல் பையன் தான். அவன் பையன் பேர் வந்து வேல்ஷா. ஸோ இன்னே வந்து என்னன்னா அவங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ என் பையனை வந்து வாலண்டியா எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு ஏதாவது ஒரு தூக்கி போட்டாங்க. நீச்சல் குளித்தாங்க சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்க பேர்ல உள்ள தூக்கி போட்டு இவங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல கூட அவங்க ஏஜ் பசங்களோட விளையாடுறவங்க பசங்களோட செக்ஸுவல் டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லையா இப்போ தாங்க தம் அடிக்கிறது, அவங்க அந்த கோயில உள்ள வாயில இது மாதிரி கம்பல்சரி வந்து வாலண்டியா வந்து இது மாதிரி பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த பையன் அப்படின்னு தான் ஓடி வந்துட்டான். ஓடி வந்தாலும் பிரித்து இழுத்து வச்சு உள்ள இழுத்து பிரிச்சு கிளம்பி தூக்கி உள்ள போட்டாச்சு. உள்ள போட்டு என்னாச்சுன்னா அவனுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பழகக்கூடாதுங்க. சின்ன நம்ம தெரியாம என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. இல்லையே பையனை பொண்ணுன்னா இதுல ரொம்ப இதா போயிருந்தாங்க. ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அதான் பேரண்ட்ஸும் சரி மத்தவங்களும் சரி தான் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. யாரும் ஒரு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் எத்தனையோ குழந்தைங்க நடவடிக்கை இருக்காங்க இது தெரியாம கூட இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களால பார்த்து கொஞ்சம்.